ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்ட தேடி கார்த்தியா ஓடியார்றாங்க. வந்து எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. சேரன் மாமா இல்லைன்னா இனிமே நான் உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் மனசு மாறி ஒரு வழியா வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எல்லாரும் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து நடேசனும் வந்து சொல்றாரு, "நம்மள நம்பி வந்துருச்சு. இனிமே இந்த பிள்ளைய நீ வந்து அனுப்ப வேணாம்டா. தாலிய கட்டுறா தைரியமா. என்ன வந்தாலும் பார்த்துக்குருவோம்." அப்படின்னு நடேசன் சொல்றாரு. அப்பதான் நிலா சொல்றாங்க, "எதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருவோம். அப்பதான் வந்து அவங்களும் வந்தாங்கன்னா, கஸ்தூரியும், தனசேகரனும் 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணிருவாங்க. போலீஸ் வந்துட்டாங்கன்னா, இவங்கள வந்து நம்ம சமாளிச்சிரலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பயந்து போயிருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிரு அப்படின்னு சொல்லவும், நிலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்காங்க. அவங்கள பிரிக்க நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்தில இங்க வர முடியுமா அப்படின்ற அட்ரஸ குடுக்குறாங்க. சரிம்மா நீங்க பயப்படாதீங்க. 1/2 மணி நேரத்தில இங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இனி தைரியமா தாலிய கட்டு அப்படின்னு சொல்றாப்புல. தாலி கட்ட போற நேரத்தில கஸ்தூரியும் தனசேகரனும் இங்க வர்றாங்க. இங்க வந்துட்டு, "எப்புட்றா என் பொண்ண கடத்திட்டு வந்து தாலி கட்டுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாரு, அனாவசியமா எதுவும் இங்க வந்து பேசிக்கிட்டு திரியாத. உன் பொண்ணாத்தான் வந்தா. அதனால அவ விருப்பப்படி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுல என்ன தப்பு?" அப்படிங்கிறாப்புல. "ஏன்டா எவ்வளோ நெஞ்சு அழுத்தம், எவ்வளோ தைரியமா பேசுறீங்க எல்லாரும் சேர்ந்து." அப்படிங்கிறாப்புல. "ஏன்டா அவளே வந்தாலும் நீ எப்புட்றா என் மகளுக்கு தாலி கட்டலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து அந்த தாலி கையில வச்சிருப்பாரு. அத போய் பறிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் வந்து சொல்றாரு, "இங்க பாரு, உன் பொண்ண வேணா கூப்பிட்டு பாரு. வந்தான்னா கூட்டிட்டு போ. மத்தபடி எந்த பிரச்சனையும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து, "இங்க பாருடி, நீ இவ்வளவு தூரம் இவங்கள நம்பி வந்திருக்க. இப்ப கூட சொல்றாய்ங்க பாரு, உன் பொண்ணு வந்தா கூட்டிட்டு போன்னு. இப்படியாப்பட்டவங்கள நம்பி நீ கழுத்த நீட்ட போறியா?" அப்படின்னு சொல்றாப்புல. அந்த நேரம் வந்து கார்த்தியா சொல்றாங்க, "ஆமா, அவங்க அதத்தானே சொல்ல முடியும். நீங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்பயும் வந்து நான் சொல்றேன், முடிவா வந்து சேரன் மாமாவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சேரன் மாமாவ தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க நீங்க என்னைய எதுவும் பண்ண முடியாது." அப்படிங்கிறாங்க. "என்னடி இவ்வளவு தைரியமா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே நிலா சொல்றாங்க, "இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்துருவாங்க. அவங்கள வச்சு நம்ம என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்குருவோம்." அப்படிங்கிறாங்க. "ஏன்டி எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நீ தானா?" அப்படிங்கிறாப்புல. "ஆமாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. ஏன்னா இத சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. உங்க பொண்ணு தான் இங்க வீட்டுக்கு வந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு வந்து பயமா இருக்கு எங்க அம்மா, அப்பாவ நெனச்சு. அதனால நீங்க போலீஸ வர சொல்லுங்கன்ட்டு அதுதான் சொன்னுச்சு. அதுக்காக தான் நாங்க வந்து போலீஸ வந்து எச்சரிக்கையா வர சொல்லிட்டோம். இப்ப கொஞ்ச நேரத்தில வந்துருவாங்க. அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ, அதுபடி நடந்துக்கலாம் 2 பேரும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் வந்துடுறாங்க. வந்ததும், "என்னம்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரு பிரச்சனை பண்றது?" அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட பின்னாடி வந்து, "இவங்க தான்." அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. "ஆமாங்க, எங்க பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். இவ ஓடியாந்துட்டா. எப்படி எங்க மனசு கஷ்டப்படாதா? நாங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டு, இவ இஷ்டத்துக்கு வந்து தேடி வந்திருக்கா." அப்படின்னு சொல்லவும், "ஏம்மா" பொண்ண கூப்பிட்றாரு. பொண்ண கூப்பிட்டு கேட்குறாங்க, "ஏம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" "ஆமாங்க சார். நான் வந்து எங்க மாமா பையன் தான் இவரு. நான் இவர தான் விரும்புறேன். எங்க வீட்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க தான் சார் எங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா இதுக்கு என்னம்மா பதில் சொல்லப் போற? உன் பொண்ணே வந்து அந்த பையனத்தான் கல்யாணம் பண்ணுவேங்குது. எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய இவங்க பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில விருப்பம் இல்லைங்குது. இப்ப என்ன செய்ய சொல்ற?" அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாரு. "இல்லங்க, அவ ஏதோ வந்து சின்ன பிள்ளைத்தனமா முடிவெடுக்கிறா." அப்படின்னவும், "இங்க பாரும்மா, அவளுக்கும் வயசு இருக்கு. மேஜர் அவ. அவ எப்படி நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லலாம்? அவ மனசுக்கு புடிச்சவன ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு, நல்ல மனசோட வாழ்த்திட்டு போ. அத விட்டுப்புட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டேன்னா, உங்க 2 பேத்தையும் தூக்கி ஜீப்ல ஏத்தி கொண்டு போய்க்கிட்டே இருப்போம்." அப்படிங்கிறாரு. இப்ப கார்த்தியாவ பார்த்து கஸ்தூரி கேட்குறாங்க, "பாருடி, பெத்தவங்களுக்கு நல்லா பேர் தேடி குடுத்துருக்கடி. போலீஸ்காரவங்க வந்து எங்கள ஜீப்ல ஏத்தவாம். இத நீ கண்ணால பார்க்குற. உனக்கு இவன் பெருசு. எங்கள ஜீப்ல ஏத்துறது உனக்கு வந்து கண்குளிர பார்க்கணும்னு நினைக்கிற." அப்படிங்கிறாப்புல. "அம்மா இப்பயும் சொல்றேன். இப்பயும் நீங்க மனசார எங்க 2 பேத்தையும் ஏத்துக்கிட்டீங்கன்னா, இப்பவே வந்து இந்த இடத்துல இவங்கள வந்து வாபஸ் வாங்கிட்டு நாங்க சொல்லிருவோம்." அப்படிங்கிறாப்புல. "நடத்துங்கடி, நடத்துங்க. என்ன வேணாலும் நடத்துங்க. உங்களுக்கு தான் வந்து போலீஸ்காரங்கள வர வச்சு பேச தெரியுமா? பண்ணுங்க. நானும் கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, "அம்மா அனாவசியமா பேசக்கூடாது. இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க." அப்படிங்கிறாரு போலீஸ்காரரு. உடனே அவங்களும் இடத்த விட்டு காலி பண்ணி போறாங்க.